நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் நான். என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்குது வந்து. ரயில்ல ஒரு ஏசி கூபே ஏசின்னு வச்சுங்களேன், அது அது ஃபுல்லாக புக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜோடிங்களுக்கு முதலிரவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க வந்து. அதுவும் சாதாரண டெக்கரேஷன் இல்லைங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி வந்து. ஒரு ரயிலில் பயணிக்கிறது, அதாவது இந்தியாவில் மிக சாமானியர்கள் மிக சாமானியர்கள் நீண்ட தூர பயணத்திற்கு ரயில் தான். அதுவும் வந்து இந்த அன்ரிசர்வ்டுன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இப்போ குறைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்திய ரயில்வே. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லாம் பயணம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் யாருன்னா ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள். இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போனோன்னு வச்சுங்க, ஒரு தொழிலாளி இங்கே வந்து ஒரு கட்டட தொழிலாளி ஏதோ ஒரு தொழில் வேலை பார்க்குறோம், ஊருக்கு போனோம் அப்படின்னா புக் பண்ணியோ அல்லது ரிசர்வேஷன்லேயோ அல்லது ஸ்லீப்பர் கிளாஸ்லேயோ அன்ரிசர்வ்லாம் டிக்கெட் எடுத்துன்னு ஏறி அது எத்தனை பகல் எத்தனை நைட்டு போய் சேரும் தெரியாது. அது எல்லாம் அனுபவித்து தான் ஆகணும். எத்தனை ஊரில் நிற்கணும், எத்தனை விதமான மனிதர்கள் ஏறுவாங்க, அதில் எத்தனை விதமான சிலுமிஷக்காரன் இருப்பான், எவ்வளோ கேடிங்க இருப்பாங்க, இந்த கழிவறைக்குள்ளே க்யூவில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் அன்ரிசர்வ்டில் பயணம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஒரு நீண்ட தூரத்தை பயணம் பண்ணியிருக்கிறேன். ஒரு அனுபவத்துக்காக தான் போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு மனநிலை வேணும், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். மனநிலை தாண்டி அதுக்கு பைசா இல்லாதவங்களுக்காக தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டே குறைச்சிக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்பொழுது வசதி படித்தவங்க ஸ்லீப்பர் கிளாஸு, 3rd கிளாஸ் ஏசி, 2nd கிளாஸ் ஏசி, 1st கிளாஸ் ஏசி, கூபே, இப்போ இந்த டயர்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2nd டயர் 3rd டயர்னு. அப்படி இந்த ரயிலில் பயணிக்கிறது இந்திய ரயில்வேயில் ஒரு பெரிய சவால் வந்து. நீங்கள் பஸ்ஸெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதியில் போயிடலாம் மிஞ்சி போனால். ஒரு உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோன்னு வச்சுக்க, நான் பஸ்ஸில் போயிருக்கிறேன். ஏன்டா பஸ்ஸில் வந்தோம்னு ஆகிடும், ஏன்டா பஸ்ஸில் வந்தோம்னு. 2 இடத்துல வேறு பஸ்ஸு பஞ்சர் ஆகி போச்சு. இதுக்கும் வந்து சொகுசு பஸ்ஸு, அரசு பஸ்ஸு கிடையாது, சொகுசு பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு. ஒரு காட்டுக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு குண்டூரை தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே போச்சு. அந்த காடே பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. எந்த நேரத்தில் வேணாலும் மடிக்கு உள்ளே வந்து அடிப்பாங்களாம் வந்து. அதையும் வந்து தெலுங்கில் அந்த கண்டக்டர் சொல்கிறாப்புல. ஒரு வழியாக அவங்க மாற்றி கொண்டு போய் இன்னொரு இடத்துல அதே போல் நின்று போச்சு. இதுக்கு எது சொல்கிறேன்னா, நீண்ட தூர பயணத்துக்கு பஸ்ஸில் முடியாது, காசு கிடையாது. அப்போ ரயில் தான் இந்தியாவில் மிக சாதாரணவர்களுக்கு ரயில் தான். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆணவத்துடைய உச்சம் இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி தனியாக ஒரு இண்டிகோவோ ஆர் ஆகாஷ் ஏரோ ஏதோ ஒன்றுத்த, இன்னும் இது ஏர் இண்டியாவோ ஏதோ ஒன்றுத்த ஃபுல்லாக புக் பண்ணி அது முழுக்க நீ கொண்டாடிக்கோ. ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறவங்க ஒரு மொத்த டிக்கெட்டையும் உங்ககிட்ட தான் வாங்க போகிறாங்க. ஆனால் ஒரு ரயிலில் ஒரு ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணுறதுல ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி அதில் வர ஹாப்பி ஹனிமூன், ஹாப்பி ஜேர்னி, ஆர்டின்னு, பூங்கொத்து, எவ்வளோ இது எப்படி வந்து ரயில்வேல அனுமதிச்சாங்க, என்ன நடந்தது இதில் முக்கிய விஷயம். நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் ரொம்ப பிரபலமான வழித்தடத்தில் ஓடக்கூடிய ரயில் அது வந்து. நந்திகிராம் எக்ஸ்பிரஸ் தெலுங்கானா மகாராஷ்டிராவை கடந்து போகிற ஒரு வண்டி அது. அந்த வண்டி மும்பையிலேருந்து புறப்பட்டு ஜல்னா அப்படின்ற ஒரு பகுதி, அந்த ஜல்னாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவுரங்காபாத்துலேருந்து ஒரு 2 காதல் ஜோடி திருமண ஜோடி காரில் பயணம் பண்ணிக்கிட்டு வராங்க வந்து. அந்த ரயிலை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க. பயணம் பண்ணி வராங்க. அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு குரூப், ஒரு தனியார் நிறுவனம் இது மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்குறவங்க, அது நிறைய வந்துடுச்சு. இப்போது நிறைய இப்போ உங்களுக்கு வந்து காய்கறியை கழுவி கொடுக்கணும், அரிசியை புடச்சி கொடுக்கணும், அது எல்லாத்துக்கும் ஆள் வந்துட்டாங்க வந்து. துட்டு தான் எல்லாத்துக்கும் ஆள் வந்தாச்சு. அதனால் இதை டெக்கரேட் பண்ணி தர மாட்டாங்களா? ஒரு கூபைக்குள்ளே போய் ஃபுல்லாக வந்து எங்கெங்கே தான் அந்த பூ எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல, இவங்க பூ டெக்கரேட் பண்ணுறாங்க, வாசனை இதெல்லாம் அடிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது பெட்டை போட்டானுங்க, ஆர்டின் வரைஞ்சிட்டானுங்க,
ஹாப்பி ஹனிமூன்னு ஒரு இது ஸ்டிக்கர் ஓட்டிட்டானுங்க. இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஜரூரா. அந்த பக்கம் அப்படி கடந்து போகிறவங்களாம் ஏதோ சரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பொழுது அப்படின்ற அளவுக்கு அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஜோடி ஆன் த வேல காரில் வந்து கரெக்டாக ரீச் ஆகி இந்த ஜல்னா ஸ்டேஷனில் ஏறுறாங்க. ஏறி அதுக்கப்புறம் அவங்க இந்திய ரயில்வேல ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாட போகிறாங்க. இதுக்கு எப்படி ரயில்வே பர்மிஷன் கொடுத்தது அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இந்த கூபே சிஸ்டமே பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. நான் வந்து இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பயணம் பண்ணுவாங்க, சில முக்கிய நட்சத்திரங்கள்லாம் பயணம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஃபேமஸ் வந்து கூபேயில் வந்து அவர் மட்டும்தாங்க ஏறினார். அவர் டக்குன்னு போய் தாப்பால் போட்டுனார். இந்த ரயில்வேல வேலை செய்கிற அந்த கேட்டரிங்கில் இருக்கிற பசங்க வந்து சார் சாப்பாடு அப்படின்போது 2 சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு ஆள் 2 சாப்பாடு வாங்க முடியுமா? அவன் டக்குன்னு பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பத்திரிகைலாம் அப்போ செய்தியாக வரும், கிசுகிசாக வரும், பேசுவாங்க. இன்னும் கேட்டால் அரசியல் மேடைகள் அப்போல்லாம் வந்து டேரிங்காகவே பேசுவாங்க. ஐயா தலைவர் மட்டும்தான்யா போனார், மற்றவங்கெல்லாம் தூக்கி வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டார். ஆனால் இறங்கும் போது விழுப்புரத்தில் தலைவரோடு சேர்ந்து இன்னொன்று இறங்குச்சியா அப்படின்லாம் கொண்டு வந்து பொதுவாக ஃப்ளைட்டில் அப்போ ஃப்ளைட் அதிகமான ஃப்ளைட்லாம் அப்போ கிடையாது. அது இன்னும் கேட்டால் நீங்கள் பாம்பேக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டைரெக்டாக பாம்பேக்கு போகிற ஃப்ளைட்லாம் கிடையாது. அது போய் நாக்பூரில் இறங்கி நாக்பூரில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் பாம்பே போவோம். அதுக்காக ஏன் நம்ம போய் ட்ரெயின்லேயே போயிடலான்னு சில பேருக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு இப்போ பயமாக இருக்குன்றதுக்காக ட்ரெயினில் போவாங்க. இப்போ ஏறக்குறைய இந்த கூபேனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கான ஒரு தனி ரூம் மாரி, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதில் அவ்வளோ ஃபேமஸ் அது. எல்லா கில்பார்ட்ஸ்லாம் அதில் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. நல்லதும் அதுக்கான இதுவே கிடையாது வந்து. அது நீங்கள் ஏதோ நான் என்ன சொல்கிறேன், ஏதோ லாட்ஜ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இல்லை, அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் அது மேலே உண்டு. அதன் பிறகு அது எடுத்துட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து அது பெரிய ஆர்வம் கிடையாது. இப்போ சர்வசாதாரணமாக எல்லோரும் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முழுக்குனா ஃப்ளைட்டு, ஏன்னா அந்த சார்ஜை விட கம்மி இப்போ ஃப்ளைட் சார்ஜு. இப்படி இருக்கும் பொழுது இந்த காதல் ஜோடி இங்கே வந்து ஏறின ஜோடி கிளம்பி போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. சாத்தின பிறகு தான் இந்த பிரச்சனை பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதை தாண்டி சக பயணிகள் ஸ்லிப்பர் கிளாஸ் வரைக்கும் இந்த தகவல் போய் சேருது. அங்கே ஏதோ ஒரு மூலிமா போய் சேருது. அங்கே டீ காப்பி விற்கிறவங்க மூலிமா போகலாம். அவங்க கூட சொல்லுவாங்க வந்து, ஐயா இப்படி தொங்கிக்கிட்டு வரீங்களே, இப்படி படுத்துக்கிட்டு வரீங்களே. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் ஒரு இது உண்டுங்க. அது நான்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறேன். இந்த பக்கம் காட்பாடி வழியாக வந்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. காட்பாடி வரும்போது நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏறி கப்புன்னு போய் படுத்துங்கன்னு திப்புன்னு உள்ள ரிசர்வேஷன் பண்ண அந்த கோச்சுக்குள்ளே ஏறுவாங்க. தயவு தாட்சணம் இல்லாமல் அடுத்தவங்க சீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. இவங்களாம் ஏறி மேலே படுத்துப்பாங்க. காலியாக தானே ஏதாவது போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே ஏறி உட்காந்துப்பாங்க. அரக்கோணம் அதை விட சுத்த மோசம், சொல்லவே தேவையில்லை. இவங்களாம் யாருன்னா சென்னைக்கு வேலைக்கு வரவங்க. இவங்க அன்ரிசர்வ்டில் போகாமல் ரிசர்வேஷனில் வந்து சர்வசாதாரணமாக ஏறுவாங்க. ஏன்னா இதுக்கு புக் பண்ணி டக்கலில் போட்டு இதுக்கு காத்திருந்து எப்போ 2 மாதத்துக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே இப்படி ஒரு பயணம் சிரமப்பட்டு செஞ்சு தனக்கு இடம் கொடுக்காம வந்து உட்காந்து சொல்லுவாங்க வந்து, இருங்க காட்பாடி தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகுது, சென்னை வந்துட போகுது, உட்காருங்க, இவ்வளோ நேரம் படுத்துன்னு வந்தீங்கல்ல, எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்கள். வந்து இது நடக்கும். அதே போல் அந்த ரயில் புறப்படுற இடம் இருக்குல்ல, அங்கேயும் இதுமாரி வந்து ஏறிப்பாங்க. இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து புறப்படுதுன்னு வச்சுங்க, இருங்க நாங்கள் வந்து செங்கனூரில் இறங்கிக்கிறேன், உட்காருங்க அப்படின்வாங்க. முடியல, இருக்கட்டுங்க எர்ணாகுளத்தில் இறங்கிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ரிசர்வேஷன் முன்பதிவு செய்யப்பட்ட இந்த பெட்டியில் பயணிக்கிறது எவ்வளோ பெரிய சிரமம் ஒரு நடுத்தர வர்க்கம். அப்போ முன்பதிவு செய்யாத அந்த பெட்டியில் பயணிக்கிறவனுடைய பாடு என்ன பாடாக இருக்கும், அது பெரும்பாடாக இருக்காதுல்ல. அப்போ வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவங்க தான் இந்த கோயிலில் போய் தரிசனத்துக்கு போயிட்டு 50 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, 250 டிக்கெட்டு, இப்போ வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அதெல்லாம் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ உண்டு, அந்த கேட்டகரி உண்டு. பணம் படித்தவன் போய் டக்குன்னு போய் சாமியை பார்த்துடலாம். படம் படிக்காதவன் வந்து தர்ம தரிசனம் தான் நின்று கிடக்கணும். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காதல் ஜோடிக்கு இந்த அறை, ஒரு திருமண ஜோடிக்கு இந்த அறையை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு இப்போ தான் நீங்கள் அப்போலாம் இறங்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஸ்டேஷன் மார்க்கெட்டை சொல்லணும். இப்போ டக்குன்னு சோஷியல் மீடியாவில் அடிக்கவே அதை பற்றிக்கிச்சு. அது பற்றிக்கிட்டு
இந்திய ரயில்வேனுடைய தலைமை அதிகாரிக்கு போய் சேர்ந்து அந்த கோட்டம் நந்திகிராமம் அந்த கோட்டை யார் அதனுடைய பொது மேலாளர் அவருக்கு போய் கடைசியில் இந்த டிக்கெட் செக்கர் இருக்கார் இல்லையா, முதன்மை டிக்கெட் பரிசோதகர், அவரை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டவுடனே அவர் என்ன பதில் சொல்கிறது, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இந்த ஜோடிக்கு மேலே ஃபைன் அடிச்சிருக்காங்க. சாதாரண ஃபைன் இல்லை. எப்படி அதை நீங்கள் ரைட்டு ஃபைன் அடிக்கிறீங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் ரைட்டு. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது போக்குவரத்து வந்து ரயில் வந்து ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும், இந்தியாவினுடைய ஒரு மூலைக்கும் இன்னொரு மூலைக்கும் இணைக்கக்கூடிய ஒரே சக்தி ரயிலுக்கு மட்டும்தான் உண்டு. நான் திரும்ப சொல்கிறது தான், காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து சேரக்கூடிய ஒரு ரயில் வந்து அந்த ரயிலில் பயணம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்டர்ஸ்டூடில் ஒரு ஏரியாவில் குளிர் ஆரம்பிக்கும், ஒரு ஏரியாவில் காற்றடிக்கும், ஒரு ஏரியாவில் வந்து மழை பெய்யும், ஒரு ஏரியாவில் கடுமையான வெயிலாக இருக்கும். எல்லா வித தட்பவெப்பநிலையும் அனுபவிச்சுட்டு வருவான். எல்லா விதமான லாங்குவேஜில் உள்ள ஆட்களையும் சந்திப்பான். எல்லா விதமான கேடி கிம்பத்தையும் அவன் வந்து மீட் பண்ணிட்டு வருவான். அவங்ககிட்ட இருக்கிற பொருள் இது எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணி அவன் வந்து சேர்றதுக்குள்ளே பெரும்பாடாயிடும். அப்படியாப்பட்ட இடத்தில் நீங்கள் என்ன தான் பணம் வச்சுருந்தா கூட யார் உங்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்தது? எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். வந்து பண்ணுறவங்க ஃபஸ்ட் நைட் பண்ணுறவங்க போங்களேன், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் இது பண்ணுங்கள். அதே பாம்பேயில் தானே அந்த ட்ரெயின் பாம்பேலேருந்து தானே புறப்படுது, பாம்பேயில் போய் இது பண்ணுங்கள். அப்போ என்னன்னா எவ்வளோ பெரிய உச்சம், எவ்வளோ ஈஸியாக ஒரு அந்த கைவிட்டு லஞ்ச லாவண்யம் உள்ளே போய் வேலை செய்து பாருங்கள். வந்து ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா இந்த மக்களுக்கெல்லாம் அது தெரியாமல் போயிருந்தா இது இன்னும் தொடர்ந்து இருக்கும். இதுக்கு நான் சொல்ல பல சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய ரயில்வேலே சதர்ன் ரயில்வே நம்ம தென்னகத்தில் ஓடுற ரயில்வே தான் பெருமளவில் வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த்தில் தான் பெரும்பாலும் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. ஏறி பக்கம் டிக்கெட் எடுக்கணுமாண்ணா போய் அப்படின்னும். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நார்த்துக்கு போகும்போதே அந்த டிடிஆர் மாற அவங்களே ஒரு கட்டத்தில் அவங்கெல்லாம் வம்பு போதப்பா நம்ம ரயில் நடந்த எவ்வளோ சம்பவங்கள்லாம் செய்திகளாக பார்த்துருக்குறோம். நம்ம அப்படி பயணம் செய்யக்கூடிய இந்த ரயிலில் அதுவும் கக்கூஸ் பக்கத்தில் கதவு இடுக்கில் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் வருவாங்க. வந்து நம்ம தவறாக சொல்ல, அந்த பயணம் தவறான பயணம் தான், வேறு வழி கிடையாது. ட்ரெயினை விட்டால் வேறு வழி கிடையாது. இப்போ இங்கேருந்து ஒருத்தன் ராஜஸ்தானுக்கு போனோம் அப்படின்னா அவன் எந்த மார்க்கத்தில் ஃப்ளைட்லாம் போக முடியாது அவனால். பஸ்ஸாக நகராது. அவன் ரயிலில் பயணம் பண்ணுறான்னா அந்த காசு கூட அவங்ககிட்ட கிடையாது. ஒரு அன்ரிசர்வ்ட் காசு கூட கிடையாது. அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? கோச்சு விட்டு கோச்சு மாறுவான், கக்கூஸில் போய் ஒளிவான், கதவு பக்கத்தில் இது பண்ணுவான், எங்கேயோ ஒரு மூலையில் படுத்துப்பான். திடீர்னு ரயில்வே போலீஸ் வந்து சந்தேகத்தில் பிடிப்பாங்க. முகம் தெரியாத இடம் தெரியாத ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விடுவாங்க. இதெல்லாம் கடந்து தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் பயணம் செய்கிற இந்த ரயிலுக்குள்ளே இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ பணம் இருக்குதுன்னா உனக்கு எவ்வளோ பெரிய திமிரு. அந்த திமிரை வந்து இங்கே ரயிலில் காட்டுறேன்னா பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் கூட எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் கூட கோபமாக இருக்கும். அது கூட அவங்க தனிப்பட்ட இது போய் விதமாக எடுக்கிறது, ஆற்றுல குதிக்கிற மாதிரி இது பண்ணுறது, மீனை எடுத்து தோலில் போட்டு, அது அவங்களோட ரைட்டு. ஆனால் இந்த மாதிரி பொது இடங்களில் யாரும் பண்ண மாட்டாங்க. பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃபஸ்ட் நைட்டுன்ற அது உண்மையிலே ஒரு புனிதமான ஒரு விஷயம்தான். அதை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்கிற ஒரு ரயிலில் உனக்கு மட்டும் தனியாக ஒரு சொகுசை ஏற்பாடு பண்ணுறேன்னா உன்னுடைய மனநிலை எப்படியாப்பட்ட மனநிலையாக இருக்கும்? இது சாமானியர்கள் குரல் கொடுத்த பிறகு தான் இதற்கான ஆக்ஷன் இருந்திருக்கு. அப்படின்னா இது இனியும் தொடரக்கூடாது என்பது பலருடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.